ஓகே, அடி வாங்காமல் வீடியோ எடுப்பது எப்படி, அதுதான் ஃபஸ்ட் பார்ட். இந்த இருக்கா, இதை வந்து எங்கேயுமே இல்லைன்ட்டேன். இது ஒன்று தான் 90 டிகிரிஸில் வீடியோ எடுக்கும். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆலன் கீ. அது ஒரு பேர் அலங்கி சந்திரமுகி, அதெல்லாம் கிடையாது. எடுத்துடணும். ஓகே, எடுத்துட்டு 2-3 டெக்னிக் இருக்குது. இப்படி இருக்கதை இந்த கடைசியில் மாட்டணும். சரியா? அது மாதிரி பட்டனை, சட்டை பட்டனை போடுங்க. ரொம்ப செக்ஸியாக வீடியோ போடுறோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ இதில் பிரச்சனை என்ன தெரியுமா? இதுதான். இதை இப்படி வச்சுட்டு என்ன, வீட்டில் பால் எடுக்க வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் நேரத்தில் வந்த சிந்தனை இது. இதுதான் சமயோஜித புத்தி. கேமரா ஸ்டாண்டு கிடைக்கலன்னா படகுன்னு யாரு கையிலையும் யோசிக்கவே கூடாது. அதாவது இப்படி விதி சதி செய்யும்போது பிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இதை வச்சு கட்டி இல்லை வரேன், இப்படி வைக்கலான்னு நினச்சேன், முடியல. தெரியுதா? சட்டியை வச்சு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வச்சிடணும். ஓகே, வச்சுட்டு மொத்தமாக பிச்சு போட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கண்டக்ஷன். இங்கே காணும், புரியுதா? இப்படி வச்சுக்க, தெரியுதா? இப்படி வச்சுட்டு இப்படி, இது கிடைக்காதுன்ட்டாங்க மதுரையில். என்ன, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா என்ன செய்யும்னா, அன்றைக்கி ராத்திரின்னு மட்டும் நினைக்காது, முதல் ராத்திரின்னு கூட நினச்சிக்கலாம். மாட்ட முடியுதா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாரு எப்படி இருக்கு, பற்ற மாட்டேதா? ரைட், சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி மாதிரி. இப்போ போய் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று எடுத்து வரேன் பாரு. கதவு ஒன்று பூட்டி வச்சுக்குவாங்க, நம்ம திருடனை வர மாதிரி.
ஓகே. ஸோ அலிபாபா இது வெளியே வாங்கினீங்கன்னா 300 சொல்லியா, அலிபாபாவில் வாங்கினீங்கன்னா 150 தான். யார் அலிபாபானா 40 திருடர் தெரியாது. ஓகே, இப்படி தான் அடி வாங்காமல் வீடியோ போடுவது. வீடியோ எடுக்கிறது வெளியே தெரியவே கூடாது. அந்த வித்தையை நாங்கள் தரேன். விஞ்சு தான் வைஸ் ரைட்டாக. அது யாரும் பிடுங்கவும் கூடாது. தொட்டானா சாக்கடிக்கணும். சாக்கடி குதடி, சாக்கடி குதடி, உன்னைய தொட்டதும் சாக்கடி குதடி, அது மாதிரி ரைட்டா. எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்? இப்படி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை இங்கிட்டு வைக்கணும். ஓகே, இது பத்தலை, அப்போ இப்படி தான் வைக்கணுமா? ரைட். இப்படி வச்சா என்ன ஆகும்? காலில் விழுந்துச்சா? ஐயோ, கேமரா ஆஃப் ஆயிடுச்சா? நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு இப்படி தான் வைக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, இதை இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா? எப்படி வைக்கணும்? எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும்? தெரியலையா? பார்ப்போம். ரைட்டா, இதை கீழே இருந்து டைட் பண்ணும். வாயிலே கவிக்க. நரி பாட சொன்னுச்சுன்னா பாடிடாத, கீழே வந்துடும். நரி தூக்கிட்டு போகாது, செத்து போயிடும். கீழே டைட் பண்ணும். வாயை புழக்கும் தருவாயில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எதுக்கு வெல்டிங் அடிக்கிறேன்? நான் போய் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வரேன். என்ன படிச்சுட்டு வா? தாராளமாக போய் படிச்சுட்டு வா. என்ன சும்மாவே வேலை இல்லை. என்ன இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா? இல்லை இப்படி வைக்கலாமா? இப்படி வச்சா இதை வச்சு தான் பிடிக்கணும். ரைட்டா, இப்படி வைக்கணும்னா கரெக்டாக இருக்காது. அப்போ எப்படி வைக்கணும்? இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இன்ஜினியர்னா சும்மா இல்லடா. பாட்டு இப்போ தெரியுதா எப்படி வச்சுருக்கேன்ட்டு? இதை எப்படியே மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம். இதை ஒரு வழி பண்ணுவோம். சரியா? இப்போதைக்கு இதை ஏன் இப்படி வச்சுருக்கேன்னா, இதில் ஒரு ஸ்டெப்பர் மோட்டரை இன்டர்ஃபேஸ் பண்ணி ஆட்கள் திரும்பும்போது, ரைட்டா, இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வருதுன்னா டக்குன்னு வீடியோ எடுக்கும். இப்படி தான் டேட்டா அக்வைசேஷன் பண்ணணும். நிறைய டெக்னிக் இருக்குது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன், பார்ப்போம். ஓகே, ஸோ இது பார்க்க வித்தியாசமாக இருக்கும். காலை தூக்கி போட்டினா சிராச்சி விட்டுரும். அப்புறம் இது உருக்கு இரும்பு, பன்னி இரும்புன்னு வாங்க. ரைட்டா,
ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணு இந்த வைஸை. இது வந்து பிசிபி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ரைட்டா, நல்ல ஹோல்டர் கிளாம்ப்பு. இதை வேறு ஐடியா பண்ணுவோம். சரியா, இந்த இடத்துல ஸ்டெப்பர் மோட்டரை கொடுக்கணும். இங்கே ஒரு பைப்பை வச்சு பைப்புக்குள்ளே இதை வச்சு அப்புறமா தான் கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்லித்தரேன். இல்லாட்டி இங்கே ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் இருக்குல்ல, இதை வச்சு டக் டேப் வச்சு ஒட்டி ஒரு ரேம்பை வச்சு டக்குன்னு அமுத்தணும். வண்டி சவுண்டு கொடுத்து அப்போ எந்திரிக்கணும், அமுத்தணும். அப்புறம் ப்ளூடூத் வச்சு எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணால் அதில் ப்ளூடூத் பட்டன் ஒன்று வைக்கிறான். அந்த பட்டனை வச்சு தான் இன்டர்ஃபேஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லித்தரேன்.